என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து அந்த எஸ்பிஐ டெஸ்ட் பேக்கேஜ்க்குள்ளே டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு, டெய்லி டெஸ்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் ஹோம்ஒர்க் டெஸ்ட் வேறு போயிட்டு இருக்குது. ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் செட் ஜான்வரி 26 உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் இந்த எஸ்பிஐ டெஸ்ட் பேக்கேஜ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு புது டேப் இருக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ டெய்லி அடுத்தடுத்த நாள் ஒரு டாபிக் ஷார்ப்பாக 11 மணிக்கு டெஸ்ட்டு லைவ் ஆகிடும். இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்கள் எஸ்பிஐ கிளர்க்குக்கு என்ன லெவலில் வேணுமோ அந்த லெவலில் தான் இருக்கும். முக்கியமான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பழைய வருஷத்தோட எஸ்பிஐ கிளர்க் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில டாபிக்ஸ்ப்பா, அதாச்சும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சில பேட்சில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. சரியா? அவ்வளோ முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் முக்கியமான டாபிக். ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து அதில் மீடியம் லெவல் கொஸ்டின், ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இருக்காது, அந்த மீடியம் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த மீடியம் லெவலில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கும். அந்த டாப்பிக்கில் ஒரு டெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 25 கொஷின் வரும், 25 நிமிஷம் தான். ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் ஃபெயிலாக போகலாம். இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறீங்க, 25 கொஷின் உங்களால் எழுத முடியாது 25 நிமிஷத்தில், வேணால் ஒரு 15 கொஷின் தான் எழுத முடியும். பட் பரவாயில்ல, அந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு திருப்பி அதே அலிகேஷன் மிக்சர் டெஸ்ட்டை போய் போடுங்க. திருப்பி நீங்கள் எழுதினா மட்டும்தான் இப்போ ப்ராக்டிஸ் கிடைக்கும். படிக்கிறத கம்மி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எஸ்பிஐ கிளர்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கொஞ்சம் கீழே, எஸ்பிஐ கிளர்க்கும் மேலே தான் இருக்கும். ஏன்னா அதோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டம்னு நான் சொல்ல வரல, அதோட அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கூட நான் இவ்வளோ டெஸ்ட்டு கொடுக்கல, எஸ்பிஐ கிளர்க்குக்கு இவ்வளோ டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது அது எல்லாமே டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஒரு டாப்பிக்காக டெய்லி வந்துடும், மறந்துடாமல் டெஸ்ட் எழுதிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு டெஸ்ட்டில் அப்டேட் ஆகிடும். நிறைய பேர் ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மொபைல் ஃபோனில் ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகுதுப்பா, சில பேருக்கு மட்டும்தான் லேப்டாப்பில் லோடிங்னு காட்டுது, மற்றபடி எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது. அதுவும் சரி பண்ணிடுவாங்க. ஸோ டெஸ்ட்லலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு தாராளமாக எழுதலாம். ஓகேவா? அதனால் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் அட்டம்ஸ் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். அதனால் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதி பார்க்கலாம். அதனால் எழுதிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை இந்த எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ண வைக்கும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா இங்கிலீஷ் சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதில் பாருங்கள். தமிழ் சேனல்லையும் போட்டிருக்கோம். உட்காந்து படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கணும். ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.